வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை சோழவந்தான் அருகே அறுவடைக்கு தயாரான 300 ஏக்கர் நெல் பயிர்கள் தொடர் மழையால் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை. மதுரை சோழவந்தான் அருகே கரட்டுப்பட்டி, நாச்சிகுளம், இரும்பாடி ஆகிய கிராம பகுதியில் 300க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் நெல் பயிரிட்டு உள்ளனர். ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்து தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த சில நாட்களாக சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ச்சியாக பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் முற்றிலும் காற்றினால் சாய்ந்தது. இதனால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் இழப்பீடு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்த நிலையில் உள்ளனர். குறைஞ்சது ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். செலவு ஒரு ஏக்கருக்கு 40,000 வரைக்கும் செலவாகுது. இப்போ மழை பெஞ்சு பூராமே தரையோட தரையாக படுத்துருச்சு. மேற்கொண்டு 1 மணி நேரம் அறுக்கலாம் ஒரு ஏக்கரு. இப்போ 3.5 மணி நேரம் ஆகுது அறுக்கிறதுக்கு. நெல் நல்லாவும் இல்லை, விளைச்சலும் சரியில்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி உரங்களும் தட்டுப்பாடாகி வைக்கலும் விலையில்லாம போயிடுச்சு. வைக்கல் ஒரு ஏக்கரு 7,000 8,000 வாங்குவாங்க. இப்போ வைக்கலும் இப்போ காணாமட்டாங்க. சும்மா வேஸ்ட்டாக தான் கிடக்குது. விவசாயிகள் பல வருஷங்களாக பல முறையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அரசு எந்த விதமான உதவிகள் விவசாயியை கண்டுக்கிறதே இல்லை. என்னன்னே கேட்க மாட்டோம்ன்றாங்க. இந்த சிரமங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் இதே இது அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். மழை காலங்களில் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறேன். இதுக்கு ஏதாவது அரசு விவசாயிகளுக்கு எங்களுக்கு ஒரு நிவாரணம் ஏதாவது கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.